பரமபுருஷ பகவான நேருக்கு நேர் தரிசிக்கிறது உண்மையில எப்படி இருக்கும்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஏதோ வெறும் மூளையால புரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான, உணர்வு பூர்வமான ஒரு அற்புதமான சந்திப்பு. இன்னைக்கு நாம பார்க்க போற எந்த விளக்கத்துல நாரத முனிவரோட அந்த அகப்பயணத்துக்குள்ள நாமளும் போக போறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல வர்ற இந்த அற்புதமான ஸ்லோகங்களை ஒன்னொன்னா ஆராய்ந்து அது நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாமாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தோட முதல் ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்துல வர்ற 16வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தியாயதரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்ட்யாஸ்ருகலாக்ஷஸ்ய ஹிருதியாசீன்மே ஷணயஹ ஹரிஹி. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? நாரதர் எப்படி இந்த தெய்வீக தரிசனத்தை அடைஞ்சாருங்கிறது இது சொல்லுது. இது ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல, ஒரு படிப்படியான பயணம். முதல்ல ஸ்ரத்தா, அதாவது பகவான் மேல ஒரு அடிப்படை நம்பிக்கை வருது. அப்புறம் தூய பக்தர்களோட சகவாசம் கிடைக்குது. அதை தொடர்ந்து பக்தி தொண்டோட விதிமுறைகளை பின்பற்றும் போது நம்ம மனசுல இருக்கிற சந்தேகங்கள், குறைகள் எல்லாம் நீங்கிடுது. இறுதியா பாவம் அப்படிங்கிற அந்த உன்னத அன்பின் நிலையை அடையும் போது என்ன ஆகுதுன்னா, தூய அன்பினால கண்கள்ல தானாகவே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. நாரதர் இந்த நிலையை அடைஞ்ச உடனே எந்த தாமதமும் இல்லாம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரோட இதய தாமரையில தோண்டிவார். அந்த பரவச நிலைய 17வது ஸ்லோகம் எவ்வளவு அழகா விவரிக்குதுன்னு கேளுங்க. பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங்கோதி நிர்விருதக ஆனந்த சம்ப்ளவே லீனோ நாபஷ்யம் உபயம் முனே. தான் அனுபவிச்ச அந்த அளப்பரிய ஆனந்தத்தை பத்தி நாரதர் வியாசதேவர்கிட்ட இங்க சொல்றார். இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, முக்தி நிலையில பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு நம்ம புலன்கள் முழுமையா செயல்பட ஆரம்பிச்சிடும். நாரதர் அப்படியே ஒரு மகிழ்ச்சி பெருங்கடல்ல மூழ்கிட்டார். அவர் உடல் முழுவதும் சிலிர்க்கு போச்சு. இந்த உன்னத பரவச நிலையில அவரோட ஆன்மீக புலன்கள் முழுமையா விழிப்படைஞ்சது. அவர் அந்த ஆனந்த கடல்ல எந்த அளவுக்கு ஆழமா மூழ்கிட்டார்னா, கொஞ்ச நேரத்துல அவர் தன்னையும் மறந்து பகவானையும் ஒருங்கே பார்க்கிற நிலையை இழந்துட்டார். உண்மையிலே வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத ஒரு தூய உன்னதமான பரவச நிலை அது. ஆனா அந்த ஆனந்தம் திடீர்னு மறைஞ்சப்போ என்ன ஆச்சு? 18வது ஸ்லோகம் சொல்றதை கேட்போம். ரூபம் பகவதோ யத் தன் மனః காந்தம் சுச்சாபஹம் அபஷ்யன் சஹசோத்தஸ்தே வைகல்யா துர்மனா இவா. பௌதிக உருவங்களுக்கும் பகவானோட தெய்வீக உருவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பௌதிக உருவங்களை நம்ம பார்க்கறோம். ஆனா அதுல எதுவுமே நம்ம மனசை முழுமையா திருப்திப்படுத்துறது இல்லையா? அது எப்பவுமே ஒருவித அமைதியின்மையை தான் நமக்கு கொடுக்கும். ஆனா பகவானோட உன்னதமான தெய்வீகமான உருவம் மட்டும்தான் நம்ம மனசோட ஆசைகளை முழுமையா நிறைவேற்றி எல்லா துன்பங்களையும் உடனே அழித்தக்கூடியது. நாரதர் இந்த முழுமையான திருப்தியா அனுபவிச்சார். அதனாலதான் அந்த தரிசனம் திடீர்னு மறைஞ்சப்போ அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. தனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னதமான ஒரு விஷயத்தை இழந்துட்டோமேன்னு பதறிப்போய் மனக்கலக்கத்தோட அவர் திடீர்னு எழுந்து நின்னார். அந்த அதிர்ச்சியிலையும் மனக்கலக்கத்திலையும் நாரதர் என்ன செஞ்சார்? அவரோட தவிப்ப 19வது ஸ்லோகம் இப்படி வெளிப்படுத்துது. திரித்ரிக்ஷுஸ் தத் அஹம் பூயா பிரணிதாய மனோஹ்ரிதி வீக்ஷமானோப்பி நாபஷ்யம் அவித்ருப்த இவாதுரஹ. பகவானோட தரிசனத்தை மறுபடியும் எப்படியாவது பார்க்கணும்னு நாரதர் ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சார். திரும்பவும் அதே மாதிரி மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்ய முயன்றார். ஆனா இந்த முறை அவரால் பகவானை பார்க்க முடியல. இதனால அவர் ரொம்பவே துயரமடைஞ்சார். இங்க தான் நாம ஒரு ஆழமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் காரணமற்ற கருணை. ஒரு மிஷின் மாதிரி எந்த ஒரு செயல்முறையாலையும் பகவானை நம்ம முன்னாடி கட்டாயப்படுத்தி வரவழைக்கவே முடியாதுங்க. சூரியன் எப்படி தன் விருப்பப்படி உதிக்குதோ அதே மாதிரி பகவானும் தன்னோட சுய விருப்பத்தின் பேரிலையும் காரணமற்ற கருணைனாலேயும் தான் தோன்றுவார். நம்மளோட பௌதிக புலன்களை வச்சுக்கிட்டு அவரை நம்மளால கட்டாயப்படுத்தவே முடியாதுங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த இருட்டான தனிமையில ஏமாற்றத்துல நாரதர் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்டது. 20வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஏவம் யதந்தம் விஜனே மாம் ஆஹா கோச்சரோ கிராம் கம்பீர ஸ்லக்ஷணயா வாச்சா சுச்சஹ பிரஷமயன் இவா. அந்த தனிமையான இடத்துல நாரதரோட தீவிர முயற்சிகளை பார்த்த பகவான் அவர்கிட்ட பேசினார். பகவான் நம்ம மனிதர்களோட பௌதிக அறிவியலுக்கும் வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டவர். இருந்தாலும் அவர் தன்னோட எல்லையற்ற கருணையால தன் குரலை கேட்பதற்கான ஆன்மீக புலன்களை நாரதருக்கு கொடுத்தார். பகவானோட அந்த ஆழமான இனிமையான வார்த்தைகள் நாரதரோட துயரத்தை அப்படியே தணிச்சது. பகவானை பிரிஞ்சிருக்கிற தவிப்புல கூட ஒரு பக்தர் உன்னதமான பரவச நிலையில தான் இருப்பாருங்கிறத இது ரொம்ப அழகா விளக்குது. இது நம்ம எல்லாரோட ஆன்மீக பயணத்துக்கும் புரிதலுக்கும் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலா அமைஞ்சிருக்கு. Thank you for watching. Gyan Kosh is a multilingual channel where we share spiritual wisdom in English, Hindi, Marathi, Tamil, Malayalam, Kannada, Telugu, Gujarati and Bengali, with more major languages coming soon.
Our goal is to bring you the timeless treasures of Sanatan Dharma in a simple, clear, and meaningful way. On our channel, you'll find daily videos on Srimad Bhagavatam, Bhagavad Gita, Mahabharata, Lalita Sahasranama, Devatin Kural, the voice of God, Saundarya Lahari, Saints of Maharashtra, Saints of Bengal, and the divine incarnation of Adi Shankara, all available in multiple languages. If you find our content valuable, please subscribe to Gyan Kosh so you'll get notified about our daily videos. Don't forget to like, share, and spread this divine knowledge with your family, friends, and community. Let's together keep the light of Sanatan Dharma shining bright.